வெல்கம் டு டிஎன் ஆஃபீஸர்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். சரியா, இப்போ டைப் 2 ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சடு ஃப்ராக்ஷன், தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். சரிங்களா, இதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கிறது ஒரு தொகுதியும் ஒரு பகுதியும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு நியூமரேட்டர் நம்பரும் ஒரு டினாமினேட்டர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் நம்பர் சின்னதாகவும் டினாமினேட்டர் நம்பர் பெருசாகவும் இருக்கும். அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் இதில் ஆப்போசிட்டில் இருக்கும். சரிங்களா, நியூமரேட்டர் நம்பர் வந்து உங்களுக்கு பெரிய நம்பராகவும் டினாமினேட்டர் நம்பர் வந்து உங்களுக்கு சிறிய நம்பராகவும் கொடுத்துருப்பாங்க. சரியா, இதுவே கலப்பு பின்னமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பர் ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹோல் நம்பர் 1 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க 3/4. அதாவது நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெரிய நம்பராகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இப்போ இதில் நம்ம ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாகவும் மாற்றலாம், மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவும் மாற்றலாம். சரிங்களா, இப்போ கொஸ்டின் அவன் கேட்குறத நம்ம எப்படி நம்ம இம்ப்ராப்பர் டு மிக்சடு ஃப்ராக்ஷனாகவும் மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவும் மாற்றுறது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது 7/4 இருக்கிறது, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரியா, இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இப்போது 7ல் எத்தனை நாள் இருக்குது, 7ல் ஒரு நாள் இருக்குது. அந்த ஒன்று ஹோல் நம்பரை நம்ம போட்டுக்கணும். சரிங்களா, 7ல் 4 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அப்போது கீழே இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா 4. இதுதான் உங்களோட ஆன்சராக வரும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னொரு சம்மு சொல்கிறேன். 17/4 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது வந்து என்னவா இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 17ல் எத்தனை நாள் வருது, நன்னாங்கு 16ன்னு வருதுங்களா. அப்போ மொத்தம் 4 நாள் இருக்குது. அந்த 17ல் 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 1 தான் இருக்கும். கீழே இந்த டினாமினேட்டர் அப்படியே மேலே வந்துடும், என்னவா 4 வந்துடும். அப்போது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா, இப்போ உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட் சம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 15/7. இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் என்ன ஃப்ராக்ஷனாக மாற்றணும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். சரியா, இதை நீங்கள் மிக்சடு ஃப்ராக்ஷனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் நம்ம. சரியா, ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ பாருங்கள், 5/1/3 இது என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது, மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதே நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, 3×5 இந்த டினாமினேட்டரையும் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா, இதில் வந்த ஆன்சரை மேலே இருக்கிற தொகுதியோட ப்ளஸ் பண்ணணும். அப்போது 3×5 15 + 1 16. கீழே இருக்கிற பகுதி அப்படியே இங்கே வந்துடும் 3. சரியா, இப்போ பாருங்கள், இன்னொரு சம்மு சொல்கிறேன். 4/2/7 இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனும் இருக்குது. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா கீழே இருக்கிற பகுதியை ஹோல் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நான் 7 நாள் 28. 28ஓட ப்ளஸ் இந்த 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 30. 30 கீழே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே வந்துடும் 7. இதுதான் ஆன்சர். சரிங்களா, இப்போ உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட் சம்ம கொடுக்குறேன். 8/4 இதை வந்து நீங்கள் இம்ப்ராப்பரில் நீங்கள் மாற்றணும். கொடுத்துருக்கிறது மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் என்னவா மாற்றணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றணும். சரியா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 4 டைப்பில் கொடுப்பாங்க சம்ஸை. எந்தெந்த டைப்பில் கொடுப்பாங்கன்னா அடிஷன், சரிங்களா, அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரியா, இந்த 4 டைப்பில் தான் உங்களுக்கு சம்ஸே கொடுப்பாங்க இவங்க. இப்போது அடிஷனையும் சப்ஸ்ட்ராக்ஷனையும் எப்படி பண்ணலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள், 3/4 + 2/5. சரியா, இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் அடிஷனில் கொடுத்துருக்குறாங்க. அடிஷன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்களா, அடிஷனில் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போது 3 2 5 5 4 9 இப்படி சால்வ் பண்ணலாமா. இப்படி சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் தப்பு. சரிங்களா, இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கான நாம்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இது எந்த ஃபார்மெட்டில் நம்ம போடணும் அப்படின்னா கீழே பகுதி 2ம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் மேலே இருந்த தொகுதி 2ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ண முடியும். சரியா, கீழே இந்த பகுதி 2 ஒன்றா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போது அந்த 4க்கு 5க்கு உள்ள எல்சிஎம் என்ன வரும், உங்களுக்கு 20ன்னு வரும். சரியா, அப்போ 20ன்னு வந்துச்சு அப்படின்னா
3 டிவைடட் பை 4. சரிங்களா? 4 எதால் அடித்தா நம்மளுக்கு 20 வரும்? 4 5ஆல் அடித்தோம்னா நம்மளுக்கு 20 வரும். 4 20. சரியா? அப்போது 4 எதால் அடித்தா நம்மளுக்கு வருது? 5. இந்த 5 நம்ம கீழே போட்டுட்டோமா? இப்போ அடுத்து இதையே நம்ம தொகுதிக்கு கொண்டுட்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போது கீழே 5 20, மேலே 3 15. 15 டிவைடட் பை 20. இங்கே பாருங்கள், 15 டிவைடட் பை 20 ப்ளஸ் 2 டிவைடட் பை 5. நம்ம இது கண்டுபிடிக்கணும்ல. 5 எதால் அடித்தா நம்மளுக்கு 20 வரும்? அதே 5 4ஆல் அடித்தோம்னா 5 20. 20ன்னு வருதுங்களா? 20. இந்த கீழே இருக்கிற கண்டுபிடிச்ச நம்பரை நம்ம மேலே கொண்டு போகிறோம். தொகுதியோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 2 8 ப்ளஸ்ஸு இந்த 15 இங்கே வருது 15. அப்போது 15 ப்ளஸ் 8 எவ்வளோ வருது? 28 டிவைடட் பை 20. அவ்வளோதான். இதுதான் ஆன்சருங்க. சரியா? இதுக்கான ஆன்சர் இப்படி தான் போடணும். சரிங்களா? இப்போ சரி, ஓகே. இப்போது ப்ளஸில் கொடுத்ததெல்லாம் இப்போ போட்டாச்சு. ஒருவேளை இப்போ சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் கேள்வியை, 3 டிவைடட் பை 4 மைனஸ் 2 டிவைடட் பை 5. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பகுதி ரெண்டும் ஒன்றா இருந்தால், ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்கிற தொகுதி நம்பரை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண முடியும். அப்போது நம்ம கீழே இருக்கிற பகுதி நம்பர் சேம் நம்பராக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். அப்படி எல்சிஎம் எடுத்தோம்னா 4 5க்கு என்னது? 20ன்னு வரும் எல்சிஎம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் போட்டு முடிக்கிறேன். இப்போது 4 எதால் அடித்தா உங்களுக்கு 20ன்னு வரும்? 5. அப்போது 5 20. சரிங்களா? இங்கே கீழே நம்ம இந்த எந்த நம்பரால் அடித்தா நம்ம போட்டிருக்கிறோமோ அதை நம்ம மேலே தொகுதியோட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது 5 15. சரிங்களா? 5 15. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 எதால் அடித்தா நம்மளுக்கு 20 வரும்? 5 எதால் அடித்தா 20 வரும்? 5 20. சரிங்களா? அப்போ பகுதி நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே நம்பராக வந்துருச்சா? அப்போ கீழே இந்த கண்டுபிடிச்ச நம்பரை நம்ம மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4 2 8. இங்கே என்ன சிம்பிள் போட்டுக்கிறாங்க? ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். அப்போது 15 மைனஸ் 8 என்ன வரும்? 7 டிவைடட் பை 20. இதுக்கு ஆன்சர் இதுதான். சரியா? ஸோ ஒரு சப்ஸ்ட்ராக்ஷன், ஒரு ஃப்ராக்ஷனில் சப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்தாலும் சரி, ஒரு அடிஷன் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டிருக்கிறாங்க, 1 + 4 டிவைடட் பை 5. இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1ன்னு கொடுத்து இங்கே ப்ளஸ் குறி கொடுத்து இங்கே 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற டினாமினேட்டர் நம்பரை நீங்கள் டைரெக்டாக அங்கே கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? 5 டிவைடட் பை 5 தான் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும். சரியா? அதாவது இங்கே 1 கொடுத்துருந்தா மட்டும் தான் நான் சொல்கிறேன் நான். சரியா? அடுத்து இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க? ப்ளஸ் 4 டிவைடட் பை 5. இப்போ நம்மளுக்கு பகுதி ஒரே நம்பராக கிடச்சிருச்சிங்களா? பகுதி ஒரே நம்பர் கிடைச்சா தான் நம்மளால் மேலே இருக்கிற தொகுதி நம்பரை ப்ளஸ் அல்லது மைனஸ் பண்ண முடியும். அப்போ பகுதி நம்மளுக்கு ஒன்றா கிடச்சிருச்சு. 5 + 4 9. அவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோ தான் ஆன்சர். சரியா? இப்போ உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட் சம்ம கொடுக்குறேன் பாருங்கள். 1 + 3 டிவைடட் பை 4. சரியா? இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். சால்வ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் வந்து மைனஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா -1 4/7. நம்ம அங்கே என்ன பண்ணுமோ அதே தான். சரியா? அங்கே என்ன பண்ணுமோ அதே தான். இங்கே டினாமினேட்டர் இங்கே வந்துச்சுன்னா 7/7ன்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் -4 டிவைடட் பை 7. நம்மளுக்கு பகுதி ஒரே நம்பராக கிடச்சிருச்சு. 7ல் 4 போச்சுன்னா 3 டிவைடட் பை 7. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். இவ்வளோ தான். ப்ளஸ் ஆர் மைனஸில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணாலே போதும். ஒருவேளை இங்கே வந்து 1ன்னு கொடுத்ததுனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? 5ன்னு கொடுத்தா 5/5னும், 7ன்னு கொடுத்தா 7/7னும், 1ன்னு கொடுத்துருந்தா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை இங்கே வந்து நம்பர் மாற்றிட்டாங்க, மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3 + 2 டிவைடட் பை 7 இப்படி கொடுத்துட்டாங்க. சரியா? இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டர் நம்பரை இந்த ஹோல் நம்பரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 7 21. 21 ப்ளஸ் இந்த தொகுதி நம்பரை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 23. 23 டிவைடட் பை 7. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அவ்வளோதான் ஆன்சர். இதே ஒருவேளை உங்களுக்கு மைனஸில் கொடுத்துட்டாங்க,
சரியா? மைனஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3 - 4/7 சம்மு கொடுத்துருக்குறாங்க. இதை மைனஸில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாமா? 3 2ஆக பிரித்தோம்னா 2 + 1ன்னு வருமா? 3 2ஆக பிரித்தா 2 + 1 வரும். இப்போ இதே இடத்துல 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. 4 வந்து 2ஆக பிரிக்கிறோம்னா 3 + 1. இதை 5ஆக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5 + 1 சாரி 4 + 1 சரிங்களா? அதாவது அவங்க கொடுத்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கடன் வாங்கி இந்த பக்கம் நீ கொண்டு வந்துடுறீங்க சரிங்களா? அப்போது அதோட வேல்யூ 1 குறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ இது போட்டுட்டோம். அடுத்து -4/7 4/7 சரியா? இப்போது கீழே டெனாமினேட்டரை இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஒரு 7 7 7ல் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க சிம்பிள், இல்லை ப்ளஸ் கொடுத்தோன்னா ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணலாம். இங்கே மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. 7ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு 3, கீழே டெனாமினேட்டர் அப்படியே இங்கே வந்துடும் 7, இங்கே இருக்கிற ஹோல் நம்பர் அப்படியே இங்கே வந்துடும் 2 சரிங்களா? புரிஞ்சதா? இவ்வளோதான் சம்மு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் சம்மை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா 4 1/2 + 3 1/3 + 2 1/2 + 4 2/3. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இது பாருங்கள், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோல் நம்பரையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹோல் நம்பரையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஏன் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே சிம்பிள் ப்ளஸில் கொடுத்துருக்குது, அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இடையில மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ இதை ப்ளஸ் பண்ணோம்னா 4 3 2 4 இது ப்ளஸ் பண்ணோம்னா 13ன்னு வரும். ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா? 1/2 + 1/3 + 1/2 + 2/3. இப்போது இந்த 1/2வும் இந்த 1/2 எடுத்தோம்னா 1ன்னு வரும். காரணம் என்னென்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1 2. அப்போ கீழே இருக்கிற பகுதி நம்பர் 1 இருக்கிறதுனால மேலே நம்ம கூட்டிக்கிட்டோம். 2/2 என்னென்னு வரும், 1ன்னு வரும் சரிங்களா? இப்போ பாருங்கள், தனியாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 13 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 1/2 + 1/2 உங்களுக்கு பகுதி 1 இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க மேலே. அப்போ 2/2னா உங்களுக்கு 1ன்னு வரும். 1ன்னு போட்டுட்டோமா? அடுத்து பாருங்கள், 1/3 + 2/3 கீழே பகுதி 1 இருக்குதா? இப்போ மேலே ப்ளஸ் பண்ணிக்கிறோமா? 3/3ன்னு வருங்களா? அப்போ 1 இங்கேயும் 1 தான் வரும் சரிங்களா? அப்போது 13 + 2 என்னன்னு வரும், 15. அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா? இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணணும். இதே சம்மை உங்களுக்கு வந்து மைனஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 4 1/2 - 3 1/3 - 2 1/2 + 4 2/3. இப்போ இதில் பாருங்கள், இங்கே மைனஸ் வந்துருக்குது, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹோல் நம்பர்ஸ்லாம் வெளியே எடுக்கணுங்களா? அப்போது 4 - 3 - 2 + 4 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்னென்னு வரும், 3ன்னு வரும் சரியா? 3ன்னு வரும். அப்போது ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற ஃப்ராக்ஷன் எல்லாமே நம்ம எடுக்கணும். 1/2 - 1/3 - 1/2 + 2/3 சரியா? இந்த 1/2வும் இந்த 1/2வும் அடிஞ்சிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அடிஞ்சிடும் சரிங்களா? அப்போ பாக்கி என்ன இருக்குது, 1/3 2/3 இருக்குது. கீழே நம்மளுக்கு சமமாக இருக்குதுங்களா ஒரே நம்பரு? அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1ன்னு வருங்களா? அப்போ ப்ளஸ் 1/3 சரிங்களா? ப்ளஸ் 1/3. இங்கே பாருங்கள், தனியாக போட்டு காட்டுறேன். கண்டுபிடிச்சது என்ன இருந்துச்சு, 3 + 1/3ன்னு வந்திருக்குது சரிங்களா? இதை வந்து நம்ம கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து எப்படி போடணும்னா 3 1/3ன்னு போட்டுக்கணும். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதுவே உங்களுக்கு வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்கன்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன் முன்னே நான் உங்களுக்கு, இந்த டினாமினேட்டர் நம்பரையும் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 9ன்னு வரும். இந்த வந்த ஆன்சரை நம்ம இதோட ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 10, இங்கே கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டர் அப்படியே வந்துடும் 3. அப்போ உங்களுக்கு வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் இது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால்
இது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ராக்ஷனில் அடிஷனாக இருக்கட்டும், சப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்து இதே ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, டிவிஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், 4 divided by 5 into 15 divided by 16. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த ஃப்ராக்ஷனில் வர மல்டிப்ளிகேஷன் சம்முக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 1 5 5, 3 5 1 4 4 16. அப்போது 3/4 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதான் மல்டிப்ளிகேஷன் சம்மு. ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன் இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 4 divided by 5 into 15 divided by 16. இதை வந்து டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 1 5 5, 3 5 15, 1 4 4 16. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். சரியா? இப்போது இதையே டிவிஷனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த சம்மு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது தெளிவாக பாருங்கள். கேள்வி 3/4 divided by 12 divided by 18 இப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இது இப்படின்னு கொடுத்துட்டாங்க. நாம் இப்போ இதை என்ன பண்ணணும், இதை நம்ம டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். சரிங்களா? ஃப்ராக்ஷனில் டிவிஷன் சம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த டிவிஷனை நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். எப்படி மாற்றலாம், 3/4 இன்ட்டு இந்த டிவிஷன் தான் இங்கே மல்டிப்ளிகேஷனாக வந்திருக்குது. அப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ராக்ஷன் என்னவாக மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெசிப்ரோக்கலாக மாறும். என்ன ஆகும், தலைகீழ் தான். 18 divided by 12. புரியுதா சொல்கிறது? இப்போது இங்கே கொஸ்டினில் பாருங்கள், டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டைரெக்டாக நம்மளால் இப்படி சம்மு சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். அப்போது இந்த சைனை நம்ம மாற்றுறோம், இன்ட்டுவாக நம்ம மாற்றும் போது இந்த சைனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலில் மாறுது. அப்போது தலைகளாக நம்ம போட்டாகணும். இங்கே இருக்கிற 18 மேலே வரும், 12 கீழே வரும். அப்போ 18 divided by 12 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டோமா? இப்போது 2 2 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 2 4 9 2 18. சரிங்களா? 2 2 4 9 2 18. 1 3 3 முன்னாங்கு 12 வரும். சரியா? முன்னாங்கு 12 வரும். இந்த 4 2 8. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, 9 divided by 8. அவ்வளோதான். டிவிஷனில் கொடுத்தாலும் சம்மை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நீங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ராக்ஷனில் வர பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ சம்முக்கு போகலாம். சம்மு நல்லா கவனிங்க. 1 2 divided by 5 plus 2 1 divided by 7 plus 7 1 divided by 3. இதுதான் சம்மு. இப்போது நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், பேசிக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தனியாக ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷன் எடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? பண்ணி பார்க்கலாமா? 1 + 2 + 7. அப்போது இங்கே இருக்கிற நம்ம ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இதற்கான ஆன்சர் என்ன வருது, 10ன்னு வருது. சரிங்களா? ப்ளஸ் உள்ள இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம எடுக்கிறோம். உள்ள இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 divided by 5 + 1 divided by 7 + 1 divided by 3. இதில் நல்லா கவனிங்க, கீழே இருக்கிற இந்த பகுதி எதுவுமே சேமாக இல்லை. இங்கே நம்மளுக்கு சேமாக இருந்தால் தான் மேலே நம்ம வந்து ஆட் பண்ணி நம்மளால் சம்மு சால்வ் பண்ண முடியும். அப்போது அதில் நம்ம சேமாக கொண்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். என்ன எடுப்போம், எல்சிஎம் எடுப்போம். நல்லா கவனிங்க. 10 + 2/5 + 1/7 + 1/3. இப்போது நம்மளுக்கு நம்பர் சேமாக வேணும், அதுக்காக நாம் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கான எல்சிஎம் என்ன வரும், 105ன்னு வரும். சரிங்களா? 105ன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். 10
ப்ளஸ் 105. சரிங்களா, 105 நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நம்ம இந்த 5ஆலேயோ அல்லது 7ஆலேயோ அல்லது 3ஆலேயோ இந்த நம்பரால் எதை அடித்தா நம்மளுக்கு 105 வருங்கிறத இதில் நம்ம போட்டுக்குவோம். அப்படி போட்டோம்னா கீழே பகுதியில் நம்ம என்ன போட்டோமோ அதே நம்பர் தான் மேலே இருக்கிற தொகுதிகளை நம்ம பெருக்கிக்கணும். சரிங்களா, 5 எதால் அடித்தா நம்மளுக்கு 105ன்னு வரும், நம்மளுக்கு 21. சரிங்களா, 5 21 நம்ம பெருக்கணும்னா உங்களுக்கு 105ன்னு வரும் உங்களுக்கு. சரியா, அப்போது 21 × 2 இதை மல்டிபிள் பண்ணும். 21 × 2 42 ப்ளஸ் 7 எதால் நம்ம வந்து பெருக்கணும்னா நம்மளுக்கு 105ன்னு கிடைக்கும், 15. அப்போது 15, இந்த 15 நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா 1 ஓர் 15 15. சரியா, இப்போ 3 எதனால் நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு 105ன்னு வரும், 35ஆல் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு 105ன்னு வரும். சரிங்களா, அந்த 35 மேலே கொண்டு போய் நம்ம இதோட பெருக்கிறோம், ஒரு 35 35. சரியா, அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு வரும்னா 10 + 92 / 105. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 10 92 / 105. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் சம்மு. சரிங்களா, இப்படி தான் நம்ம சம்மை போட்டு பார்க்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சம்மை கொடுக்குறேன். சரியா, அந்த ஒர்க் அவுட் சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். 3 4/5 + 7 2/7 + 4 1/5 + 3 5/7. இதுதான் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம்மு. சரிங்களா, இப்போ ஃப்ராக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ராக்ஷனில் அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துட்டோம். அதே ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துட்டோம். சரியா, ஃப்ராக்ஷன் இதோட முடிஞ்சது நம்மளோட டாபிக். அடுத்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸோட அந்த டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம்.